நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தோட பிரச்சனைகளை பற்றி பேசின டேரக்டர்கள் இறந்த கதைகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க. 2023ஆம் ஆண்டு வந்த ராவண கோட்டை படத்தை இயக்குன விக்ரம் சுகுமாரனும், இப்போ ரீசெண்டாக வந்த கிணத்த காணாம் படத்தை இயக்குன சுரேஷ் அங்கையா, இந்த 2 டேரக்டருமே இப்போ உயிரோடு கிடையாது. இந்த 2 படமுமே ரொம்ப முக்கியமான படம். இப்போ நீங்கள் ராவண கோட்டம் படம் பார்த்தீங்கன்னா, அது கருவ மரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு படம். இந்த கிணத்த காணாம் படங்கிறது நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தண்ணி பிரச்சனையை பற்றி சொல்லக்கூடிய படம். இந்த 2 டேரக்டர்களுமே இதுக்கு முன்னாடி இயக்குன படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹிட். உதாரணமாக ராவண கூட்டம் படம் எடுத்த விக்ரசுகுமாரன் இதுக்கு முன்னாடி மதையான கூட்டம்னு ஒரு படம் எடுத்தார். அது ரொம்ப அருமையான படம். அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியுமே. அது இன்னொன்று நம்ம சுரேஷ் அங்கையா, அதாவது கிணத்த காணாம் படத்தை எடுத்த சுரேஷ் அங்கையா அதுக்கு முன்னாடி ஒரு கிடாயின் கருணை மனு ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அதுவுமே ரொம்ப சிறப்பான படம் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க 2 பேருமே இதுக்கு முன்னாடி ஒரு தரமான படத்தை கொடுத்த இயக்குநர்கள். அந்த இயக்குனர் அடுத்த ஒரு பிரச்சனைகளை பற்றி பேசும்போது, அந்தந்த மாவட்டங்கள் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி எடுக்கும்போது, அதாவது முக்கியமான விஷயங்களை பற்றி பேசும்போது அந்த படம் ஒழுங்காக ஹிட் ஆக மாட்டேங்குது. அதாவது திரைக்கதை எதுவுமே இல்லாமல் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அடுத்த படம் ஹிட் ஆன அவசியம் கிடையாது, அந்த மாதிரி நினைக்கிறோம். ஆனால் அதுதான் கிடையாது. இப்போ நீங்கள் உதாரணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க இயக்குன படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சி இருக்கும். கட் பண்ணி ஒட்டின மாதிரி இருக்காது. ஆனால் இப்போ இந்த ராவண கோட்டை படம் அப்புறம் கிணத்த காணா படத்தை பார்த்தீங்கன்னா அது தொடர்ச்சி இருக்காது. நல்லாவே தெரியும். அந்த படத்தை பார்த்து நல்லா தெரியும். அது கட் பண்ணி ஒட்டின மாதிரி தான் இருக்கும். கிணத்த காணா படத்தெல்லாம் ஒரு முக்கியமான பிரச்சனை, தண்ணி பிரச்சனை பற்றி சொல்ல வராங்க. ஆனால் அது முழுமையாகவே இல்லை. இடையில பாதி சீனை கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த ஊராட்சி, அதாவது அந்த ஊரோட பிரசிடெண்ட் தெலுங்கு மொழியெலாம் பேசுகிறாங்க. நிறைய பிரச்சனை சொல்ல வந்திருக்காரு அந்த படத்தில். ஆனால் முழுமையாக சொல்ல முடியல. நிறைய சீனை கட் பண்ணிட்டாங்க. அப்போது நம்ம ஏன் இந்த படத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோன்னா, ஏன்னா படத்து மூலியமாக தான் சில வரலாற்றை மாற்றுறாங்க. உதாரணமாக இப்போ கட்டபொம்மன் படம் எடுத்துங்க. அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்கிறாங்க இல்லையா, அவர் இந்த மாதிரி டைலாக் பேசினது, அவர் வீரன் சொன்னதெல்லாம் எப்படி இந்த மாதிரி படத்தின் மூலியமாக சொல்லி தானே ப்ரமோட் பண்ணாங்க. ஏன் இந்த படத்தோட சிக்கலை பற்றி நம்ம சொல்ல வரோம்னா, ஒரு உண்மை பிரச்சனை, அதாவது நாட்டில் என்ன பிரச்சனை நடக்குது, உண்மை வரலாற்றை சொல்லக்கூடிய எந்த படமாக இருந்தாலுமே அதை சென்சார் போர்டில் அனுமதிக்க மாட்டாங்க. கட் பண்ணி விட்டுருவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தை எடுத்துங்க. அதில் உண்மையான கதையே கிடையாது. அவங்க கதை, அவன் வீரன் சொல்லுவாங்க, டைலாக் பேசினாக்க அப்படி இப்படி நிறைய இருக்கும். ஆனால் எல்லாம் படத்தின் மூலயமா வரலாற்றை மாற்றி அமைச்சிருக்காங்க. அதை மக்களாகி நம்ம நம்பிட்டோம். அப்போ அதே படத்தின் மூலியமாக தான் உண்மை வரலாற்றை நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்படி சொல்ல வரும்போது நம்மளுடைய ஆளும் வர்க்கம் அதை சொல்ல விட மாட்டேங்குது. இதுதான் இங்கே உள்ள உண்மை. ஒரு சதுரங்க வேட்டை, தீரநதியான மாதிரி படம் எடுத்த எச் வினோத் இந்த படத்தை எடுத்திருக்காருன்னா நம்பவே முடியல. அப்போ இந்த விஷயத்தில் என்ன நடக்குது? ஒரு டைரக்டரு தான் நினச்ச படத்தை கொடுத்தா நிச்சயமாக ஒரு வெற்றி படத்தை கொடுத்துட முடியும். நம்ம எச் வினோத்தெல்லாம் சொல்ல முடியுமா? தீரநதிகாரம், சதுரங்க வேட்டை எடுத்த எச் வினோத்துக்கு படம் எடுக்க தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? இங்கே ஏதோ தப்பு நடக்குது. ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுக்கணும். அந்த கதையை அந்த டைரக்டர் நம்பி கொடுக்கணும். அதோடு ஒதுங்கிக்கணும். அது இல்லாமல் எல்லோரும் தலையிட்டால் இந்த மாதிரி படங்கள் தான் வெளியே வரும்.